வெல்கம் டு சரியா தவறா ப்ரோக்ராம். நான் உங்கள் மாரிமுத்து. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு பட்டிக்காடா பட்டணமா. சார், நான் ஒரு விவசாயி சார். நான் மட்டும் இல்லைன்னா இந்த முன்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க சாப்பாடு சாப்பிடவே முடியாது. விவசாயி தான் பெஸ்ட்டு, கிராமம் தான் பெஸ்ட்டு. நான் ஒரு விவசாயின்னு சொல்கிறதுக்கு பெருமைப்படுறேன் சார். சூப்பர் சார். விவசாயி மட்டும் இல்லைன்னா எந்த உயிரும் வாழ முடியாது சார். எங்கள் கிராமத்துல எல்லாம் மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது. எந்த குழம்பு வைக்கணும்னாலும் அம்மிக்கெல்லாம் ஆட்டாங்கல்லில் தான் அரைச்சி வைப்போம். பழைய சோறு பச்சை மிளகா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நாங்கள் போய் காட்டில் வேலை செஞ்சு விறுவிறுக்க வேலை செஞ்சு உடம்ப வந்து வலுவாக வச்சுருக்கோம். அங்கே பாருங்க, அங்கே உட்காந்துருக்கா பாருங்க, என் வயசு தான் இருக்கும் போல. கையை நிற்க மாட்டேங்குது, காலை நிற்க மாட்டேங்குது, ஒரே ஸ்டைல் பண்ணிட்டு திரியிறா. என்னமோ இப்போ தான் வலிப்பு வந்த மாதிரி. பக்கத்தில் உட்காந்துருக்க பாருங்க, காலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா. கிராமத்தில் அரைச்சி வைக்கிற குழம்பு நான் சாப்பிட்ருக்கேம்மா. உண்மைக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் சார். டெக்னாலஜி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த அம்மா இன்னும் அம்மிக்கெல்லாம் ஆட்டாங்கல்லன்னு உட்காந்துருக்கு. அவங்க ஊருக்கு போனால் பஸ்ஸு டைமுக்கு இருக்கா சார்? ஒரு வண்டி 2 வீலரில் போகலாமா, இல்லை ஒரு கார் எடுத்துகிட்டு போக முடியுமா சார்? ரோடு குண்டும் குழியுமாக வச்சுருப்பாங்க. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ டீசெண்டாக, எவ்வளோ கேர்ஃபுல்லாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். பணத்தை சேர்த்து வைக்கிறோம். எங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குதுங்க சார். இங்கே எங்களுக்கு இருக்கிற எல்லா வசதியுமே இங்கே வந்து சூப்பராக இருக்குது. கிராமத்தில் போய் என்ன வசதி இருக்குது? நாங்கள் எப்படி அங்கே வாழ முடியும் சொல்லுங்கள்? என் குழந்தைய நான் எப்படி படிக்க வைப்பேன்? இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? சார், எங்கள் கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பெண்களுக்குமே நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வீட்டு வேலை செய்வோம், காட்டிலையும் போய் வேலை செய்வோம். ஏதாவது உடம்புக்கு முடியலைன்னா மூலிகை மருந்து சாப்பிட்டே நாங்கள் சரி பண்ணிடுவோம் சார். அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம். இயற்கையான காற்று, இந்த காற்று பட்டணத்தில் கிடைக்குமா சார் சொல்லுங்கள்? அதுவும் சரிதாம்மா. பாருங்க சார், இப்போ நீங்களே ஏசி காற்றை வாங்கிட்டு வந்துட்டு இருமிட்டு இருக்கீங்க. என்னைய பாருங்க, உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கேன். இயற்கையோடு நான் ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். என்ன அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி கடைசியில் என் பக்கமே திரும்புறீங்க? பட்டணத்துக்காரங்களே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், எஜுகேஷன் வளர வளர, டெக்னாலஜி வளர வளர நம்மளும் நம்மளை மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும் சார். சும்மா பிடிச்சிட்டு கிராமத்தை பிடிச்சிட்டு இயற்கையை பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சிட்டு இருக்க முடியாது சார். அப்படியே நீ பேசுறது கரெக்டாக தான் இருக்கு. இருக்கிற மரத்தை பூரா வெட்டி விட்டீங்க, இருக்கிற இடத்துல எல்லாம் வீடை கட்டிக்கிட்டீங்க. இப்போ மழை வந்தாலும் தண்ணிக்குள்ளேயே தானடி மறந்து கிடைக்கீங்க. என்னடி நகரம் உங்களுது? ஆமாக்கா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளோ மழை வந்தாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி வராது. ஏன்னா விவசாயம் பண்ணுறதுனால தண்ணி வந்து இழுத்துக்கும். மரங்களை நம்ம அழிக்கிறது கிடையாது, நல்ல காற்று கிடைக்கிது. ஆனால் சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி இல்லை. அவங்க வந்து ஆப்போசிட்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்கக்கா. சார், விவசாய நிலத்தெல்லாம் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு வேறு இருக்காங்க சார். இதை விட என்ன சார் கொடுமை? என்னோட இடத்தையும் கேட்குறாங்க, எவ்வளோ வேணால் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சார். இங்கே இருக்கு சார், நான் சாகிற வரைக்கும் என் இடத்தையும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் விவசாயத்தை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் சார். ஆமாய்யா, நீங்களாம் விவசாயத்தை விட்டீங்கன்னா அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்களாம் எங்கே வருது? சார், கிராமத்தில் நான் போய் இருந்தேன்னா அங்கே நெட்டு இல்லை, டவர் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஆன்லைன் வேலை பார்க்குறேன். இப்போ வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்குறேன். என் வீட்லேயும் ஆளுகளையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்க்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. என் பிள்ளை கான்வென்ட்டில் படிக்குது. அதுக்கு இருக்கிற அறிவுக்கும் அது அங்கே போய் படித்தா முடியுமா சொல்லுங்கள்? சார், டச்சு ஃபோன் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து மனுஷனாவே இருக்கிறது இல்லை. நிறைய கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது. சின்ன குழந்தைகளை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. செல்லில் கண்ட கர்மம் எல்லாமே வருது சார். இந்த செல்லை வச்சு இவங்க வேலை பார்க்குறாங்களாம். அதுபோக டவர் வைக்கிறேன்னு சொல்லி சிட்டுக்குருவியை, பறவைக எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. அப்புறம் எப்படி சார் நம்ம நிம்மதியாக வாழ்கிறது சொல்லுங்கள்? சார், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு அவங்கள பதில் சொல்லுங்கள். அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க, அவங்க மனசு போல் வாழ்கிறாங்க, சரி. அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்களா? அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்களா? அவங்க நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறாங்களா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். ஏம்மா, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? சார், யாருக்கு தான் நோய் வராமல் இருக்குது? நோய் வர்றது ஒரு இயற்கையான விஷயம். அது எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வரதான் செய்யும். அதுக்கு இதுக்கு என்ன இருக்குன்னு இவங்க இப்படி பேசுகிறாங்க? நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சார், இங்கே பாருங்க சார், நாங்களாம் உணவே மருந்துன்னு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த நோய் நொடியும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அவங்கள மாதிரி பீஸா, பர்கர், சவர்மா, மோமோஸ் என்னென்னமோ இப்போ கண்ட கழுதையெல்லாம் வந்திருக்கான். பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. அதெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க சார். நான் கூட செய்தியில் கேட்டிருக்கேன் சார். அவங்க மருந்தே உணவுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். அவங்க உடம்பு ஃபுல்லாக கெமிக்கல் தான் இருக்குது சார். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தெரியுமா நாங்கள் மருந்தே உணவாக சாப்பிட்றோன்னு? நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் சாப்பிட்றோம். அது எங்கள் உடம்புக்கு செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு செட் ஆகலைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? சார், நாங்கள் எவ்வளோ வசதியாக தெரியுமா வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம்.
இந்த ஒரு செல்லு போதும் சார். இந்த செல்லுல எங்களுக்கு உலகமே இருக்கு. அவங்களுக்கு என்ன சார் இருக்கு? என்ன சொல்றீங்க கிளிமா? சார் நாங்கள் எங்கள் கிராமத்தில் நம்ம நாட்டோட பாரம்பரியமான வேஷ்டி சேலை இதுதான் சார் கட்டிக்கிறோம். அவங்க துணிமணியை பாருங்க எப்படி போட்டு வந்திருக்காங்கன்னு. இங்கே பாருங்க, ட்ரெஸ்ஸில் வந்து குறை கிடையாது, உங்கள் கண்ணில் தான் குறை. இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏன் தப்பாக தெரியுது? நீங்கள் ஏன் தப்பான பார்வையில் பார்க்குறீங்க? நான் நீங்கள் போடுற உடைகள் வந்து தப்புன்னு சொல்ல வரல, அது அடுத்தவங்களுக்கு அசிங்கமாக தெரியாத அளவுக்கு போடுங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ நான் போட்டு வந்திருக்கேன், இது அசிங்கமாக இருக்கா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு ஏன் வயசு தான், அந்த அம்மா எப்படி வந்திருக்காங்க? இப்படி தான் காலெல்லாம் தெரிய விட்டுக்கிட்டு வர்றதா? வயசுக்கு தகுந்த உடை போட வேணாம்? இங்கே பாருங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்கிறோம். உங்களுக்கு போறாமையாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. சார் எங்கள் கிராமத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா ஊரே வந்து அவங்க கூட துணைக்கு நிற்போம். ஆனால் அங்கே நிற்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைனா ஓடி ஒளியத்தான் பார்ப்பாங்களே தவிர இருந்து அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி இல்லை இல்லைங்க சார், அவங்க தான் ஒன்றும் தெரியாதவங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக்குவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, மொபைல் கையில் வச்சுருக்கோம், எங்களோட பிரச்சனையை நாங்களே பேசி சால்வ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சார் எங்கள் கிராமத்தில் ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா, ஒரு பெரிய காரியம் ஆச்சுன்னா ஊரே சேர்ந்து நின்று தான் சார் அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம், கொண்டாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவங்க ஊரில் யார் வீட்டில் எவன் இருக்கேன், எவன் செத்தான், எவன் வீட்டில் என்ன நடக்குது ஒன்றுமே தெரியாது சார். ஒருத்தன் செத்தா கூட அவன் வெளியே தெரியாமல் கூட்டு போய் மின்மாயத்தில் வச்சு எரிச்சு விட்டுறாங்க. என்ன சார் ஊர் அது? சார் அந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க தலையில் யார் முடியாவது கருப்பாக இருக்குதா இல்லை அழகா நீளமாக இருக்கா பாருங்க. எல்லாம் கிராப் வெட்டிக்கிட்டு கிப்பி வெட்டிக்கிட்டு கலர் அடிச்சுக்கிட்டு வர்றாங்க. நாங்கள் அப்படி இல்லை சார், தேங்காய் மட்டும்தான் தேய்ப்போம். நாங்கள் எப்படி இருக்கோன்னு பாருங்கள். எங்களை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, அவங்கள பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா? அவங்கள மாதிரி டை அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னா கடைசியில் ஒரு முடி கூட இல்லாமல் சொட்ட தலையாக தான் சார் தெரியணும். இப்போ பாருங்கள், சிட்டிக்குள்ளே முடி முளைக்கிறதுக்கு மருந்து தனியாக வேணுங்கிறாங்க. நாங்கள் அப்படிலாம் எதுவுமே போடுறதில்ல சார். இது ஒன்றே போதும் சார், நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு. இங்கே பாருங்க மக்களே, இப்போ வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் முடியாது போல். யார் வெற்றியாளர்கள்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது உங்கள் சரியா தவறா ப்ரோக்ராம். நான் உங்கள் மாரிமுத்து.